இப்ப என்ன ஆச்சுன்னு 2 பேரும் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? ஏன் ஊரடகத்துல யாருக்குமே கரு கலையாதா என்ன? போங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு போய் வேற வேலை இருந்தா பாருங்க. அது எப்படிம்மா மறக்கிறது? நான் மறக்கல, எனக்கும் தான் கரு கலைஞ்சிருக்கு. ஆமாப்பா, எனக்கும் என் முத குழந்தை கலைஞ்சுதான் போச்சு. அப்போ என் மாமியார் வீட்டுல சொந்த பந்தம் அக்கம் பக்கம்னு எல்லாரும் அதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. யாராவது வேணும்னே இந்த மாதிரி பண்ணுவாங்களா என்ன? ஆ? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே எனக்கு குழந்தை உருவாயிருச்சு. அதுல வந்தவன் தான்ப்பா நீ. முதல்ல இருந்தது எனக்கானது இல்ல போல, அதனாலதான் சாமியை எடுத்துக்கிட்டாரு. இப்ப பாரு, நீ இருக்கல்ல, நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம், நல்லா தானே இருக்கோம். இப்ப என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுல இருந்து வெளியில எப்படி வரணும்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுமா. இப்ப என்ன, அதெல்லாம் வேற அமையும். அத்தை நான் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? எது இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எவன் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். இதோட ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.